வந்து அதனுடைய அணு அளவுக்கு வந்து அதனுடைய சைஸ் ரிடக்ஷனை வந்து நம்ம பண்ணுறோம். அப்போ அதனுடைய சைஸை குறைக்கும் பொழுது, அதனுடைய அளவை வந்து சிறிதாக்கும் பொழுது அதனுடைய வந்து சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லக்கூடிய அதனுடைய அந்த ரியாக்டிவிட்டி வந்து கூடும். அது அப்போ அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து கூடும் பொழுது, வென் சைஸை ரிடக்ஷன் பண்ணும் பொழுது சர்ஃபேஸ் ஏரியா அதிகரிக்கிறது. அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகரிக்கும் பொழுது அந்த மேற்பரப்பில் தான் வந்து ரியாக்டிவ் அயான்ஸ் வந்து அதிக அளவில் இருக்கும். அதாவது அந்த ரியாக்டிவ் அயான்ஸ் தான் வந்து ஒரு பொருளினுடைய அந்த பயன்பாட்டு திறனையோ இல்லை அதனுடைய அந்த மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய அந்த எஃபிஷியன்சியோ எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள். அப்போது நம்ம சைஸ் ரிடக்ஷன் பண்ணும் பொழுது இந்த ரியாக்டிவிட்டி பண்ணக்கூடிய அந்த அணுக்களை வந்து மேற்பரப்புக்கு அதிக அளவில் கொண்டு வர்ற காரணத்தினால அந்த பொருட்களுடைய பயன்பாட்டு திறன் அதிகரிக்கிறது. இதைத்தான் இது சின்ன உதாரணம் சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஃபோன்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸ் எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அவ்வளோ பெருசாக இருந்தால் கூட அதனுடைய அந்த ப்ராசஸிங் பவர் வந்து குறையாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் செல்ஃபோன் வந்து ரொம்ப தின்னாக ஸ்லிம்மாக ரொம்ப அழகாக வந்துச்சு. ஆனால் அதனுடைய ப்ராசஸிங் பவர் எவ்வளோ கூடிடுச்சு. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நானோ டெக்னாலஜி.